வணக்கம், எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள நாங்க இங்க பனுவல் புத்தகத்துல ஸ்டால்ல பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. எங்களுக்கு நீங்க டைம் ஒதுக்கி இங்க வந்ததுக்கு நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். இது என்ன, நான் புத்தக காட்சிக்கு வரேன், அப்படியே பனுவலுக்கும் வரேன். நான் ஒன்றும் பெரிய தியாகம்லாம் பண்ணல. இல்ல உங்க வரவேற்பு வந்து எங்களுக்கும் சரி, வாசகர்களுக்கும் சரி வந்து அது ஒரு பெரிய விருந்துன்னு தான் நாங்க சொல்லணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி. பனுவலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது புத்தக காட்சிக்கு வருகிறவர்களுடைய மனநிலை என்ன, எண்ணங்கள் என்ன அப்படின்றத யாராவது பதிவு பண்ணணும்ல. ஆமா. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி சார். நன்றி. இப்போ சார் உங்களுடைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ஆக சிறந்த புத்தகங்களா இருக்கு. நீங்க உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஆக்கோல். அது தொடர்கதையா வந்து எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஒரு சீரீஸ்ல வந்து யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு கதை, ஒரு புக்கு அப்படிங்கிறதோட முடிஞ்சிரும். ஒரு கவிதைனாலும் ஒரு கவிதை, ஒரு புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருது. அது ஒரு தொடர் கதையா அதோட கண்டினியூஷனா இருக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நீங்க ஆமா, ஆரம்பிச்சு இது ஒரு பண்ணீங்க? நல்ல கேள்வி நீங்க கேட்டது. ஏன்னா ஆகோல் வந்து 2022 முதல் பாகம் வந்தது. 24 மாக்கியவல்லி காப்பியம்னு 2ஆம் பாகம். இப்ப இந்த ஜனவரி 1 நெத்திலன் வாக்குமூலம் அதோட நிறைவு பாகம். ஒரு 5 ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு நாவல் தொடரை எழுதுவது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இருக்கிற பதிப்பு சூழலில். ரொம்ப குறிப்பா இப்ப நான் வந்து ஒரு திரைப்படத்தை எழுதுகிறேன், ஒரு திரைப்பட தொடர் எழுதுறேன், இல்லைன்னா வந்து ஒரு இணைய தொடர் எழுதுறேன்னா அது வேற. ஆனால் முழுக்க முழுக்க வெறும் வந்து பதிப்பு ஊடகத்தில் மட்டுமே இது வந்து வெளிவந்திருக்கிறது. ஸோ அது வந்து நிச்சயமா ஒரு அரிதான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இந்த இந்த படைப்பு வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறது வாசகர்கள் மத்தியில். இது வந்து பெருங்காமநல்லூர்ல குற்ற இனச்சட்டத்திற்கு எதிராக போராடிய மக்களின் போராடி உயிர் நீத்தவர்களுடைய ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு அறிவியல் புனைவு இது. ஸோ இந்த கதை வந்து எதிர்காலத்தில் நடக்கிறது. 2050 2060 நடக்குது. ஸோ ஒரு எதிர்காலத்தை கொஞ்சம் கற்பனை செய்து அதே நேரத்தில் எதிர்காலம் எப்படி இருக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு தொலைநோக்கத்தோடு இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். இது ஒரு அரசியல் புத்தகம். இது ஒரு அரசியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த புத்தகம். ஆனா வந்து அறிவியல் புனைவை வந்து நான் ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கேன். அறிவியலை ஒரு கருவியாக நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் முக்கியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இந்தியாவில் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நாம செலுத்துகிற கவனத்தை மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நாம செலுத்துவதில்லை. கண்டிப்பா. உடல் நோய்களுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனப்பிறழ்வுக்கும் மன நோய்களுக்கும் நாம கொடுப்பதில்லை. உண்மையை சொல்லணும்னா பெரும்பாலும் எல்லா நோயும் மனதிலிருந்து தான் தொடங்குது. ஸோ இந்த மனதிற்கான ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவமாக, ஒரு சிகிச்சையாக வாசிப்பு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து வாசிப்பு அப்படின்றது ஒரு மருத்துவம், அது வந்து ஒரு சிகிச்சை, அது வந்து ஒரு தியானம். அது சும்மா வாசிப்புன்றது வெறும் அறிவு கிடையாது. அது நம்முடைய மனசுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் மனதிற்கும் கொடுக்குற ஒரு பயிற்சி தான் வாசிப்பு. ஸோ அதனால வந்து இந்த வாசிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ புத்தக காட்சிக்கு வருகிறவர்கள் சும்மா நீங்கள் மட்டும் வராமல் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அவங்க புத்தகம் வாங்கலை அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு நடுவில் அவங்க நடக்கணும். அவங்கள சுற்றி இந்த புத்தக வாசனை வந்து அவங்களுக்கு வரணும். ஸோ இந்த புத்தக வாசனை வந்து ஒரு முக்கியமான வாசல் எல்லாருடைய வாழ்விலும். அதனால வந்து
எல்லாம் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. ஓகே, கண்டிப்பாக சார் சொன்னது தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து மக்கள் நிறைய பேர் வர்றாங்க, வாசகர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மாணவர்களும் அதே மாதிரி நிறைய பேர் வரணுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குறோம். சாரும் வந்ததை கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க சார். இப்போ பல மாணவர்கள் வந்தாங்க. இப்போ மகிழ்ச்சி. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அவன் வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்க்கா, புத்தகம் சார்ந்ததான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவனாவே கேமரா, ஃபோனு, மைக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் சண்டை போட்டு வீட்டில் இருந்தால் நான் வாங்கிட்டு வந்தேன்க்கா அப்படின்னு Okay. சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தான், பேசிகிட்டு இருந்தான், கேட்டுட்டு இருந்தான். எனக்கு அந்த பையன் வந்துட்டு போனது அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஸோ நான் சொல்லியிருக்கேன் அந்த பையன்கிட்டயும், உங்கள் ஸ்கூல் உங்கள் இதிலெல்லாம் பள்ளி மாணவர்கள் சைடில் நீ ரீச் ஆகுற மாதிரி பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருமே வரணும். சரி. ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பேச பேச கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, நம்மளால இந்த வீடியோவை சரியா எடுக்க முடியல. அதுவே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ.